ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு பியூர் சைவ டின்னர் சாப்பிட்றதுக்காக பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம கோயம்புத்தூர்ல 100 ஃபீட் ரோட்ல சத்யா ஷோரூம்ல இருந்து கட் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா சம்பூர்ணமான சைவ டின்னர் சாப்பிட்றதுக்கான இடம் வந்துருச்சு. இதுதான் சைவ சம்பூர்ணம் ரெஸ்டாரண்ட். இங்கே பார்த்தீங்கல்ல, வெரைட்டிஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இட்லியிலேயே விதவிதமாக வச்சுருக்காங்க. சேவை வெரைட்டிஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா புரோட்டாவில் ஸ்வீட் புரோட்டா, சாக்லேட் புரோட்டா, ஹார்லிக்ஸ், பூஸ்ட்னு எல்லாம் வச்சுருக்காங்க. அதுவும் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு பார்த்துடலாம். உள்ளே வந்தோடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நெய்யோட மனம் இவ்வளோ நேரம் எனக்கு வார்த்தையே வரல. அப்படி ஒரு மனமும், ஜஸ்ட் இந்த தட்டு இட்லி பொறுத்த வரைக்கும் நெய்யோட மனம் மட்டும் இருந்தால் பார்த்தாது, அந்த பொடியில் ஒரு டேஸ்ட் இருக்கணும். அதுதான் டாப்பு. செமையாக இருக்கு. நல்ல காம்பினேஷனு, சூப்பராக இருக்கு. நல்லா அந்த நெய் ஊற்றி ஊறிடுச்சு. அப்படியே விரல் கொடுத்து பிச்சா அந்த நெய் ஊறி இருக்கிறது நல்லா தெரியுது. அந்த விரல் அமுத்துற இடம் பூரா அப்படியே ஊறி இருக்குது. தட்டு இட்லிக்கு சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி, புதினா சட்னி எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆனால் எதுக்கும் வேலை இல்லை. இதே செம்மையா ஊறி சூப்பரா இருக்கா. இருந்தாலும் நம்ம சட்னியோட காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். பொடிதான். ஆக்சுவலி இங்க புரோட்டால ஸ்வீட்டான ஐட்டம்ஸ் இருக்கு. புரோட்டாலேயே பார்த்தீங்கன்னா சாக்லேட் புரோட்டா, ஹார்லிக்ஸ் புரோட்டா, இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. குழந்தைகளுக்காக ஸ்பெஷலான ஐட்டங்கள்லாம் இங்கே நிறைய இருக்குது. சரி, நம்ம ஆரம்பிக்கிறது என்னைக்குமே ஸ்வீட்டோட ஆரம்பிப்போமே அப்படின்ட்டு ஒரு சாக்லேட் புரோட்டா ஆர்டர் பண்ணிட்டேன். பட் அதுக்குள்ளே தட்டு இட்லி பார்த்தோன்னா அந்த சூடு குறையிறது முதல்ல நெய்யை போட்டு ஒரு டேஸ்ட் பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்கு அப்படியே இந்த சாக்லேட் புரோட்டா பெண்டிங் வச்சிட்டேன். இப்போ பார்த்துடலாமா? ஆக்சுவலி டாப்பிங் மட்டும் இல்லை, புரோட்டாக்கு உள்ளேயும் சாக்லேட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கலரிங் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளேயும் பிளாக்கிஸாக தெரியுது. அந்த லேயர் போடும்போதே சாக்லேட் போட்டாங்க போல் இருக்குது. பார்த்துடலாமா? அந்த உள்ளேயும் சாக்லேட் கொடுத்துருக்கிறதுனால செம்ம ஸ்டஃப்பாக இருக்குது. அப்படியே கடிச்சா சாக்லேட் ஊறி வருது. செம்மையாக இருக்கு. ஸ்டார்டர்ஸ் வந்துச்சு. ஸ்டார்டர்ஸையும் கூட திரும்பி பார்க்கல. இது ஹாட் பெப்பர் மஷ்ரூமு. செம்மையா இருக்கு. மஷ்ரூம் பார்த்தோன்னே எடுத்தேன். செம்மையா இருக்கு. அச்சாரி பன்னீர் அப்படிங்கிறப்போ வந்து இதை விட பெப்பரை விட ஸ்பைசியாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். பார்த்துடலாங்களா? இன்னொரு ஐட்டம் இருக்குது, முட்டை பொரியல். பியூர் வெஜ் கடைன்னு சொல்லி போட்டு முட்டை பொரியலுங்கிற அப்படின்னு பாக்குறீங்களா? முட்டை பொரியல் மாதிரியே இருக்கா, பட் நாட் முட்டை பொரியல். பன்னீர் புரிஜி. பன்னீர் அப்படியே மேஷ் பண்ணி முட்டை பொரியல் மாதிரி பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு பார்த்துடலாமா? இதுக்கு வேற ஒரு காம்பினேஷன் ஐடியா பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். முட்டை பொரியல் மாதிரி மனமும் இருக்குது. சூப்பர். சேவை வெரைட்டிஸ் ட்ரை பண்ணிடலாம். இது வந்து பட்டர் ஆனியன் சேவை. மஷ்ரூமும் போட்டுக்கலாம்.
அப்போ தான் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் சூப்பராக இருக்கும். இப்படி தள்ளுறதுலேயும் விஷயம் இருக்குதுங்க. இப்படி குறுக்க திருப்பி தள்ளக்கூடாது. அந்த இலையோட வாக்கில் தள்ளணுன்னா இலை கிளியாமல் வரும். ஆல் டெக்னிக்ஸ் ஆஃப் ஈட்டிங். ஆக்சுவலி இதை பார்த்த உடனே கை இங்கே தான் ஓடுது, நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. பட் இதை சாப்பிட்டோன்னா இது கொஞ்சம் டவுன் ஆயிடும். ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டோன்னா இதோட டேஸ்ட் செம்மையாக இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி மைல்டாக இருக்குது. ஆக்சுவலி சேவை வெரைட்டிஸ்க்கு நிறைய கடை இருக்குது, சாப்பிட்ருக்கேன் நான். பட் இந்த மாதிரி கொடுக்கறது இல்லை, அவங்க கொடுக்கறது வேறு மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த காம்பினேஷன், இந்த ப்ரிப்பரேஷன், கண்டென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ இதை பார்க்கலாமா? செம்மையாக இருக்கு. இது சாத்விகம், இது பயானகம். பயானகம் அப்படின்னோன்னு நீங்கள் பயந்துடாதீங்க, அவ்வளோ காரமெல்லாம் இல்லை, ஸ்பைசி மசாலா. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆனியன் பட்டர் சேவையில் கேப்சிகம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு கேப்சிகம் பிடிக்காதுன்னா ஆர்டர் பண்ணும்போதே சொல்லிடுங்க, கேப்சிகம் இல்லாமல் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா பட்டர் ஆனியன் மட்டும் தனியாக கொடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இது முதல்ல சாப்பிட்ணும் அது முதல்ல சாப்பிட்ணும் அப்படி கிடையாது, மாற்றி மாற்றி சாப்பிட்டாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கு. அது ஒரு மசாலாவோட இருக்குது. இது அந்த ஆனியனோட ஸ்வீட்னஸோட, பட்டர் ஆனியனோட ஸ்வீட்னஸ் இதுவும் நல்லா இருக்கு. ரெண்டுமே இப்போ வரைக்கும் நான் சாப்பிட்டதில்ல. ஹாட் பெப்பர் மஷ்ரூமும் அச்சாரி பன்னீரும் மஸ்ட் ட்ரை, ரெண்டும் மிஸ் பண்ணாதீங்க, அருமையாக இருக்குது. இப்போ இருக்கிறத வச்சு பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட சாக்லேட் பரோட்டா பா, அது சொல்லவே வேண்டாம், வேறு லெவல். பரோட்டாக்கு போயிடலாமா? மீறின சைஸாக இருக்குது பரோட்டா. அதான் பெரிய நூல்கண்டா இருக்குது. நூல் பரோட்டாம்பாங்க, அளவாக தான் இருக்கும். இது நல்ல பெரிய பரோட்டாவில் நூல் பரோட்டாவை கொடுத்துருக்காங்க. இவருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு சால்னா கொடுத்துருக்காங்க. சால்னா டிப் அடிக்கலாம். ஆக்சுவலி நூல் பரோட்டாவை டிப் பண்ணி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அப்படியே ஒரு வாரத்தில் ஊற்றி தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு டிப் பண்ண போகிறேன். சிரமமான வேலை. டாப் கிளாஸ், அருமையாக இருக்கு. குருமாவை வெஜ் குருமானே சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கு, வேற லெவல். நான் சொன்ன இன்னொரு காம்பினேஷன் இதுதான், பன்னீர் புர்ஜி. பன்னீர் புர்ஜிக்கு முட்டை பொரியல் மாதிரி இருக்கா, இந்த மாதிரி பிளெயின் ரோட்டி ஏதாவது கலந்து சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த குருமா வேற லெவலுங்க. அதே மாதிரி கிரேவி ஒன்று கொடுத்துருக்காங்க, சூடு பார்த்தாலே வேற மாதிரி இருக்கு, தொக்கு மாதிரி இருக்கு. இப்போ அதுக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ரொம்ப ஸ்பைசியா இல்லாம மைல்டா இருக்கு, நல்லா இருக்கு. வாழை இலை புரோட்டா, இதுலேயும் கேப்சிகம் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு புரோட்டா வச்சு அப்படியே மஷ்ரூம் லேயர் கொடுத்துருக்காங்க, ஸ்பைசி மசாலாவாக இருக்குது. இன்னொரு புரோட்டா வச்சு ஸ்பைஸ் கம்மியாக அந்த கிரேவி யூஸ் பண்ணியிருக்காங்க போல், குருமா யூஸ் பண்ணி அது கூட கேப்சிகம்ஸ் மற்றதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. இது எப்படி திரும்ப சாப்பிடணும், இது தனியாக அது தனியாக கிடையாது, அப்படியே கில்லுனா கீழே வரைக்கும் விரல் போகுது, அந்த மாதிரி அப்படி கிள்ளிட்டு நல்லா நெய் தடவி இருக்காங்க. மணக்குது திறக்கும் போது, இதுவும் செம ஸ்டஃபாக தான் இருக்க போகுது. அந்த மாதிரி கிள்ளி அப்புறம் இப்படி அள்ளி அப்படி சாப்பிடணும். இந்த கொட்டாங்குச்சி கொத்து பரோட்டாவை ட்ரை பண்ணி பார்த்துடலாம்.
கொட்டாங்குச்சி போட்டு தொட்டாங்குச்சி கொத்து புரோட்டா, 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 தொட்டாங்குச்சி 6 தடவை சக்சஸ்ஃபுல்லா சொல்லிட்டேன். ஆக்சுவலி இப்போதான் எனக்கு இந்த சட்னி தேவைப்படும். தொட்டாங்குச்சியில ஃபில் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ப்ளைனாகவும் நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. பட் அது 1-2 சாப்பிடும்போது ஓகே, இத்தனை ஐட்டம் சாப்பிடும்போது அது கொஞ்சம் திகட்டும், எக்ஸ்ட்ரா கீர் தேவைப்படும். அப்போதான் தேங்காய் சட்னி. நெக்ஸ்ட் ராகி தோசை. இந்த ராகி சோளம் இந்த வெரைட்டிஸ் ஆகட்டும், இதெல்லாம் கொஞ்சம் நேரத்திலேயே சாப்பிடணும். இதுக்கு டைஜஷனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ நேரத்தில் சாப்பிட்டோன்னா பெஸ்ட்டு. சில்லி இட்லி வந்துருச்சு. இதையுமா அப்படின்னு நினைக்காதீங்க, இது அவங்க ஆர்டரு. நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு கொடுத்துடலாம். இட்லிலையும் உங்ககிட்ட வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட்டு தட்டு இட்லி சாப்பிட்டீங்க இல்லையா, அந்த மாதிரி சில்லி இட்லி, அந்த மாதிரி என்னென்னமோ இட்லிலையும் வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க, நல்லா இருக்கு. அடுத்து ஒரு ஐட்டம் பாக்கி இருக்கு. ஸ்வீட் ஆரம்பித்த மாதிரி ஸ்வீட்டாக முடிக்கலான்னு சொல்லியிருக்கேன். கம்மிங் சூன், அதுக்காக தான் வெயிட்டிங். எதுவுமே சாப்பிடாத மாதிரி உட்காந்துருக்கு. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. பனானா புரோட்டா வந்துருச்சு. அதேமா அந்த நாட்டு சக்கரை கூட தேங்காயும் போட்டு, தேங்காய் துருவல் பூ இருக்கு இல்லையா, அதை போட்டு நாட்டு சர்க்கரையில் அப்படி கலந்து போட்டிருக்காங்க. சூப்பர். அவங்களே நாளாக கட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அதாவது கட் பண்ணி கொடுக்கல, கிழிச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம தான் கட் பண்ணிக்கணும். சூப்பர். அண்ட் ஃபைனலி நான் சுக்கு காஃபி சாப்பிட்ருக்கேன். பாதாம் மில்க் இருக்குது, சுக்கு காஃபி இருக்குது, பனங்கல்கண்டு பால் இருக்குது, விதவிதமாக இருக்குது. பாதாம் மில்க், ரோஸ் மில்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாட்டாகவும் இருக்குது, கூலாகவும் இருக்குது. ஹாட்டாகவும் இருக்குது, கோல்டாகவும் இருக்குது. இது நம்ம தொழில் ரகசியத்தில் ஒன்று. செம்ம திணிக.